இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காகத்தான், என் மேல உள்ள அன்பினால தான் மரித்தார். நீ விசுவாசித்து இயேசுவே எனக்காக மரித்தீரே, எனக்கு விடுதலை தாங்க சொல்லி பாருங்க, உடனே ஆண்டவர் இறங்குவார். அவ்வளவுதான், சிம்பிள் ஃபெய்த். ஆண்டவர் அற்புதம் செய்திருவார். இயேசு என்கிற அவருடைய கரத்தின் தழும்புகள் நம்மை குணமாக்குகிற, அது விசுவாசிங்க. உங்க மேல அவருக்கு எவ்வளவு அன்பு. உங்க நோயை குணமாக்க 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். உங்க மேல வைத்த அன்பு. தன்னை தேடி வர்றவங்க என்ன மதம், என்ன ஜாதி, என்ன மொழி, ஒன்னும் இயேசுக்கு தெரியாது, பார்க்க தெரியாது, பார்க்க மாட்டார். அப்படி பார்க்கிறவர்கள் தெய்வமே கிடையாது. இயேசு ஜாதிக்கு ஒரு தெய்வம், குலத்துக்கு ஒரு தெய்வம், பாஷைக்கு ஒரு தெய்வம் கிடையாது. இயேசு முழு உலகத்திற்கும் ஒரு ஆண்டவர், எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால தான் பாருங்க, இந்த சகோதரி வந்து சாட்சி சொல்றாங்க, நான் ஒரு இந்த குடும்பத்தை சார்ந்தவன், இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்று இயேசு வெளியில நிற்கவில்லை, என்னை தொட்டு குணமாக்கினார். நீ முதல்ல மரம் மாறுவியா, உன்னை சுகமாக்குவன்ல இயேசு கேட்கல, என்னை மரம் மாற இயேசு சொல்லல, என்னை சுகமாக்கினார். நொண்டியாய் கிடந்த என்னை நடக்க பண்ணினார். இயேசுவை விளங்கி கொள்ளுங்க, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி தழும்புகளை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரை, அவருடைய அன்பை விளங்கி கொள்ளுங்க. அவர் இன்னைக்கு உங்களை தொடுவார். இங்குதான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெப நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்டா உங்க பக்கத்துல வருவதை உணரலாம், உங்களை தொடுவதை உணரலாம், உங்களுடைய நோய்களை மாற்றுவதை உணரலாம். உடனே உங்களுக்குள்ள விடுதலை. அசுத்தாவி என்னை விட்டு போச்சு, இயேசுவின் பெயரை சொன்னோன்னு எப்படி சும்மா அசுத்தாவி எப்படி போகும்? இயேசுடைய பிரசன்னம். அவங்க சொல்றாங்க, கருப்பா ஒரு உருவம் என்ன விட்டு போச்சு, அது எப்படி போகும்? அதுக்கு என்னென்னவோ மந்திரம் பண்றான், உட்காந்து என்னென்னவோ பண்றாங்க. அப்படி கூட பணம் செலவு பண்ணா கூட போக மாட்டேங்குது. இயேசுன்ற பேரை சொன்னோன்னு ஏன் போகுது? இயேசு அங்கே பிரசன்னமாகிறார். இயேசு வந்தவுடன் அசுத்தாவியில் இருக்க முடியல, அது ஓடுகிறது. இலவசமான விடுதலை, இலவசமான சுகம். இயேசுக்கு காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லை, பணம் எல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்லை. இயேசுன்ற நாமத்தை விசுவாசித்தா போதும். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காகத்தான், என் மேல உள்ள அன்பினால தான் மரித்தார். நீ விசுவாசித்து இயேசுவே எனக்காக மரித்தீரே, எனக்கு விடுதலை தாங்க சொல்லி பாருங்க, உடனே ஆண்டவர் இறங்குவார். அவ்வளவுதான், சிம்பிள் ஃபெய்த். ஆண்டவர் அற்புதம் செய்திருவார். கேன்சராக இருக்கலாம், இல்லாம போயிடும். கண்ணு தெரியாம இருக்கலாம், அவர் கண்ணை திறந்து விடுவார். அவர் தொட்டா போதும். அவர் அற்புதங்களின் தேவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். உங்களுக்காக மனதுருகுகிறார். அப்படியே நாம் கண்களை மூடலாம், அப்படியே நாம் கண்களை மூடலாம். ஒரு நிமிடம் அமைதியா இயேசுடைய சிலுவையை கண்முன்னால நிறுத்தி பாருங்க. 2 கைகளிலும் ஆணியடிக்கப்பட்ட ரத்த வெள்ளத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறாரு. கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கிறாரு. தலை முதல் கால் வரை ரத்த வெள்ளத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவரா இயேசு, அடையாளமே தெரியலையே என்கிற அளவிற்கு அவர் அந்த கேடு அடைந்தவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அழகற்றவராக அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, வாலிப தம்பி உனக்காக, வாலிப மகளே உனக்காக, உன் பாவத்தை மன்னித்து உனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை தருவதற்காக, உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை தர ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார். நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, குழப்பத்தோட எவ்வளவு நாள் நீ வாழ போகிறாய்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, எனக்காக மரித்த உயிர்த்தெழுந்தீங்களே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீங்களே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. உடைந்த உள்ளத்தோட, நொறுங்குண்ட உள்ளத்தோட அநேகர் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய உள்ளம் மனமுருகிறது. அவர் மனதுருக்க உள்ள தேவன், மனதுருக்க உள்ள தேவன். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். உங்கள் மீது அவர் மனதுருங்குகிறார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் குருட்டு ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் சுகம் அடைவதாக, கிட்ட பார்வை, தூர பார்வை சுகம் உண்டாவதாக. கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டிபி கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவே தொடுவீராக, உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுவீராக.
செய்வீராக. இப்பொழுதே கட்டிகள் மறைந்து கரைந்து போவதாக. மார்பிலே வயிற்றிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும். கழுத்திலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தலையிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும். வாய்க்குள்ளே காணப்படுகிற கேன்சர் கட்டிகள் மறையட்டும். மூக்குக்குள்ளே காணப்படுகிற கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் மாறுவதாக. ஆஸ்துமா வியாதி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இழுப்பு நோயை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கைகள் கால்களுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது. நடக்க முடியாத கால்கள் செயல்படுவதாக. பயன்படுத்த முடியாத கைகள் செயல்படுவதாக. பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது எலும்புகளிலே நரம்புகளிலே காணப்படுகிற வலிகள் நோய்கள் விலகுவதாக. ஆர்த்தரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. முதுகு எலும்பிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். தலையிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்களுக்காகத்தானே சிலுவையிலே சாபமானீர். இவர்களை ஆசீர்வதிக்கத்தானே சிலுவையிலே பலியானீர். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அவனுடைய வீட்டுக்குள்ளே சமாதானமும் ஆசீர்வாதமும் பெருகட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு நீர் வழிகளை திறந்து கொடுப்பீராக. அவருடைய வருமானத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து வருத்திக்க பண்ணுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றிகளை கொடுத்து மேல் படிப்பதற்கு வழி திறப்பீராக. ஆண்டவரே, அந்த வீட்டுக்குள்ளே காணப்படுகிற பண பிரச்சனைகள் வறுமைகள் எல்லாம் விலகுவதாக. தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணுவீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக. என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் கேட்கிறார்களோ அத்தனை காரியங்களை வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.